உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாக்களின் அபிஷேகம். சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் நம்மை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் கடவுளோடு ஆளுகை செய்யக்கூடிய ராஜகுமாரர்கள், குமாரத்திகள். எனவே ராஜாதி ராஜா மீண்டும் வருவார். அவரோடு செல்வதற்கு ஆயத்தமா? தேவ பிள்ளைகளே, நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் என்கிறதிலே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்காதீர்கள். அப்பொழுது கர்த்தர் ராஜரீகத்தையும் ஆளுகையையும் நம்முடைய கரத்திலே தருவார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சங்கீதம் 8:6 கூறப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பித்து கர்த்தருக்குள் ஆளுகை செய்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே இந்த நாளை துவங்கி முடிக்க ஆவியானவர் உதவி செய்யும். உலக காரியங்கள், ஆத்மீக காரியங்களிலே உடைய சித்தத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். விசேஷமாக குழந்தைகள், ஆண்டவரை வாலிபர்கள் உம்மை துதித்து ஆராதிக்க ஆவியானவர் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். அபிஷேகித்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. துதி, கன, மகிமை அனைத்து எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.